கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் கடவுளா, தூதனா, மனிதனா என்கிற காரியங்களை குறித்து தொடர்ந்து உங்களுக்கு பதிவிட்டு கொண்டு வருகிறேன். ஒரு நபர் என்னிடத்தில் கேட்ட கேள்வியிலிருந்து தான் அதை நான் உங்களுக்கு பதிவிட்டு வருகிறேன். அதாவது கிமு கிபி என்கிறதுல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற பகுதியில் புதிய ஏற்பாட்டில் முதல் வசனத்தில் இருந்து தானே இயேசு என்ற பேரே வருகிறது. பின்ன எப்படி நீங்கள் முன்னாடியே அவர் இருந்தார்னு நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்டதுலேருந்து அதற்குண்டான விளக்கங்களாகத்தான் இந்த பதிவுகளை நான் வெளியிட்டு வருகிறேன். இதை கேட்குற நபர்கள் இதையே நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். கிமு கிபி அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் ஏற்கனவே அநேக பதிவுகள் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்கிற ஒரு பேட்ஸ், அந்த ஒரு சம்பவமே உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இங்கே மதமே வேறு, மதங்களே வேண்டாம். இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்கிற அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் ஒரு சம்பவமாக ஏற்பட்டது ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, கேள்வி கேட்டு பாருங்கள். மற்ற எந்த கடவுள்களையோ, வேறு எந்த ஒரு மனிதர்களையோ, வேறு எந்த ஒரு தூதர்களுக்கோ அந்த ஒரு அடையாளத்தை கொடுக்கவே இல்லை. உலகம் முழுவதும் இதை ஏற்றுக்கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் நம்மளுடைய பிறப்பை குறித்தும் ஒரு நாட்டினுடைய துவக்கத்தை குறித்துமே நம்ம அதை குறித்து அந்த கிமு கிபி என்கிற ஒரு வார்த்தைகளை வைத்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, நிதானிக்கவே முடிகிறது. வரலாற்றை நிதானிக்கிறதே அந்த ஒரு கிமு கிபி தான். கிமுவில் எத்தனை அரசர்கள் வாழ்ந்தாங்க, கிபியில் எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்றது அதை வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சங்க காலமும் எப்போ வந்தது, சங்க காலம் பின்னாடி என்ன முன்னாடி என்னன்றது அதை வச்சு தான் நிதானிக்க வேண்டியிருக்கு. எல்லாவற்றிற்குமே அந்த ஒரு பிறப்பு தான் சொல்கிறோம். அதுதான் பழைய ஏற்பாட்டிலேயே அதற்கு ஒரு உதாரணமாக ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை படைப்போமாக அப்படின்னு சொன்ன வார்த்தையில் அங்கவே 3 பேர், பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற 3 பேர் திருத்துவ தேவனாக இருந்ததை தான் நான் அதில் சொல்லியிருந்தேன். 2வது நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, அவர் இவைகளெல்லாம் படைக்கும் பொழுது நான் அவருடைய மடியிலே நான் செல்லப்பிள்ளையாக அமர்ந்திருந்தேன் என்று கூட சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் விளக்கங்களை கூட நம்ம பார்த்தோம். அப்போது எல்லா படைப்புகளும், அந்த வானம், பூமி, நட்சத்திரம், இரவு பகல், அப்புறம் மனிதன், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன, பயிர்கள், புல் பூண்டு எல்லாம் படைப்பதற்கு முன்னமாகவே அவரை கொண்டு தான் படைக்கப்பட்டது. அவரை வச்சு தான் படைச்சிருக்கின்றதுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது. யோவான் எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் அதை படிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் வேறொன்று என்ன செய்யலை, உண்டாகப்படலை என்று தான் வேதத்தில் படிக்கிறோம். எல்லாமே அவரை வச்சு தான் உருவாக்கியிருக்கிறான்றது அந்த ஒரு வசனம் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததாமா. அதான் 3 பேரும் ஒன்று தான்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு செல்ஃபோன் சொல்கிறோம், இதில் இந்த ரேடியோவை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் டேப் ரெக்கார்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, டிவி பொட்டியாக எடுத்தாலும் சரி, செல்ஃபோனை எடுத்தாலும் சரி, இது நம்ம இது வெறுமனே பார்க்குறோம். இதுக்கு உள்ளே இருந்து என்ன செய்யுது, வார்த்தைகள், பாடல்கள் வருது, மற்ற மெசேஜ் வருது, எல்லாம் வரும்பொழுது நம்ம கேட்குறோம். இந்த வருகிற அந்த வார்த்தையாகத்தான் கடவுள் இருந்ததாக. இதில் இல்லை, நான் ஒரு ஓமானத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளே இருக்கிறோம், நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த பொருள் இங்கேருந்து இங்கே நகலை கடவுது, அது வார்த்தையாக வருது. அந்த வார்த்தையை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த வார்த்தை போய் அங்கே கிரியேஷனை ஏற்படுத்துது, அதுதான் படைப்புகளை ஏற்படுத்துது. இதுதான் அங்கே நடந்த சம்பவங்கள். அந்த வார்த்தையாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்ததாக நிருபம் 1லிருந்து 3 வரை உள்ளதான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே 1வது அதிகாரத்தில் 10வது வசனமும் 11வது வசனம் என்ன சொல்லுது என்றால், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை ஏற்றுக்கலை. தமக்கு சொந்தமானதுன்னு அது
தமக்கு சொந்தமான வேறு எதையுமே அவர் வரல. ஒன்று அதில் வந்து யூத ஜனங்களுக்காக வந்தார், அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு ஒரு சில நபர்கள் இதை சொல்லுவாங்க. தனக்கு சொந்தமானதுன்னா இந்த மனித குலத்துக்காக, இந்த மனித இனத்துக்காகவே தான் வந்தார். ஆனால் இந்த மனித இனமே அதை ஏற்றுக்கலை, இந்த மனுக்குலமே அவளை ஏற்றுக்கலை. எல்லாரும் அவரை என்ன செஞ்சிட்டாங்க, சிலுவையில் அரிஞ்சு கொன்று போட்டாங்க. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்பதையும் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதலை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டுக்கின்றதோ வரும் பதிவுகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ கிரியேஷன், அதாவது படைப்பு என்பது எல்லாமே இவரை கொண்டு இவருக்கு என்று தான் படைக்கப்பட்டிருக்கு. அதே கூட கொலைசியர் எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். இந்த வசனத்தில் கொலைசி நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 15லிருந்து 17 வரைக்கும் உள்ளதான வசனங்களில் அவருக்காகத்தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அது எதுக்குங்க? இயேசுக்காக தான் எல்லாம் படைக்கப்படும். எங்கள் கடவுளுக்காண்டியெல்லாம் மற்றவங்களாம் படைக்கப்படல அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ வந்து எந்த கடவுள்னு சொல்லலாம் வரல, கடவுளுக்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அது எந்த மதத்துக்காண்டியெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு என்று கடவுளை துதிக்கும்படி, கடவுளை ஆராதிக்கும்படி, கடவுளை பாடும்படி, கடவுளுடைய சித்தத்தை செய்யும்படி தான் மனிதன் படைக்கப்பட்டான். பூமியிலே ஆதாமாக படைக்கப்பட்டான், குரங்காக படைக்கப்படலை. குரங்கிலிருந்து மனுஷன் வரல, மனிதனாகத்தான் படைக்கப்பட்டான். அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்டான். அவரை போலவே ஆழ்த்துவம், அவரை போலவே ஆளுகைத்துவம், மகிமை, பிரசன்னம் எல்லாமே நிறைந்தவனாகத்தான் அவனை மனிதனை படைத்தார். அப்படிப்பட்ட மனிதன் பாவம் செய்த பின்னால் தான் சாத்தான்கிட்ட வந்து எல்லாம் போயிடுச்சு. அது வரும் நாட்களில் கூட நான் சாத்தான் எங்கேருந்து வந்தான் என்கிற பதிவில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்போது மனிதன் எதற்கு படைக்கப்படணும்னா அவருக்கென்று இயேசு மூலிமா தான் இது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இயேசுக்கென்று தான் இது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு, அவருக்கென்று தான். நீங்கள் இயேசுன்ற இடத்துல நீங்கள் கடவுள்னு நினச்சிக்கங்க. எல்லா கடவுளும் ஒரே கடவுள், ஒரே கடவுள் வார்த்தைன்னா நீங்கள் பரிமாணங்கள் வேறு வேறு சொல்கிறீங்க. ஆனால் கடவுள்ன்ற ஒரு வார்த்தை, அந்த கடவுளுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் சில பேர் வந்து எல்லாமே தானாக உருவாயிருக்கு அப்படின்ற காஸ்மெட்டிக் கொள்கை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் மற்ற இடத்துலலாம் நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. அது மாத்திரமில்ல, அவர் எழுதின புக்கிலையும் கூட அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதாவது படைப்பவர் ஒருவர் இல்லாமல் படைப்புகள் தானாக உருவாகவில்லை. தானாக அதாக அப்படி அப்படியே உருவாச்சுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு படைப்பவர் இருந்து தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்பதற்கு மிக அருமையாக அதை எடுத்துரைத்து கூறியிருப்பார். அது எப்படின்னா, ஒரு ட்ரெயினில் அவர் பயணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது வரும்போது ஒரு சயின்டிஸ்ட்டு, 2 சயின்டிஸ்ட், ஏற்கனவே ஒருத்தர் படிச்சுருக்கிறாரு, பைபிள் படிச்சுருக்கிறாரு. அவர் தாமஸ் ஆல்வா எடிசன். வந்த சயின்டிஸ்ட்டு இன்னொரு சயின்டிஸ்ட்டு இவரை பார்த்து சொல்கிறார், என்ன நீங்களாம் சயின்டிஸ்ட்டு காஸ்மெட்டிக் கொள்கை உடையவங்க, தானாக உருவாச்சுன்ற ஒரு கொள்கையை உடையவங்க, நீங்கள் போய் பைபிளை போய் கடவுள் நம்பிக்கையில் படிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிறாரு, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாரு. அப்புறம் நான் எல்லாமே இது பண்ணி சொல்லிவிட்டு நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். முதல்ல அவர் கார்டை கொடுக்கும் போது அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அதுக்கப்புறம் அவருக்கு மேலே ரெஸ்பான்ஸ் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்டது இருந்தாலும் கேட்காதவங்களுக்கு இதை கூறுகிறேன். அப்போ அந்த சயின்டிஸ்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசனை பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்போ அவருடைய தாமஸ் ஆல்வா எடிசனுடைய எல்லா படைப்புகள் உள்ள அப்படியே இந்த பல்ப்லேருந்து எல்லாம் அப்படி அப்படியே நிறையா இருக்குது, நிறையா கண்டுபிடிப்புகள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் வந்து அவர் கதவை திறந்து உள்ளே போனோடனே எல்லாமே அருமையாக இருக்குது பார்க்குறாரு. இந்த வந்த சயின்டிஸ்ட் பார்க்குறாரு. பார்த்த பொழுது ரொம்ப சிறப்பாக படைச்சிருக்கிறீங்களே, எல்லாம் அப்படி அப்படியே சூப்பராக இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்கள் எந்த பொருள்லேருந்து எதுலேருந்து உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை தானாக உருவாயிடுச்சு, நான் எதுவுமே செய்யலை. கதவை திறந்து பார்த்தா எல்லாம் அப்படி இப்படி இருந்துச்சு, நல்லா அதுவாக சூப்பராக வந்துருச்சு, சூப்பராக இருந்துச்சுனாராமா. என்ன அப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ சொல்லிக்கிறாரு. இப்போ நாங்கள் சொன்னால் மட்டும் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நீங்கள் சயின்டிஸ்ட்டாக இருந்து காஸ்மெட்டிக் கொள்கை எல்லாம் அதான் அப்படி எப்படி ஒன்று ஒன்றா மோதி எல்லாம் உருவாயிருச்சுன்னு சொல்கிற மட்டும் கரெக்டாக இருக்கான்னு அன்றைக்கி அவர் உணர்த்தினாராமா. ஏன்னா இந்த காஸ்மெட்டிக் கொள்கையை நம்பி இருக்கிற நிறையா பேர், இந்த டார்வின் கொள்கையை நம்பி இருக்கிற நிறையா பேர், குரங்குலேருந்து தான் இன்னும் மனுஷன் வந்தால் இன்னும் பட்டிக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கு ஒன்று விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நம்பர் ஆளுகளுக்காக நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்குது.
ஏனென்றால் கடவுள் மனிதனை ஏன் படைக்க வேண்டும்? ஏன் விலங்குகளோடு படைச்சிட்டு அப்படி நிப்பாட்டிக்கலாம்ல? பயிர்களையும் மற்றதெல்லாம் படைச்சிட்டு அதோடு நிப்பாட்டிக்கலாம்ல? மனிதனை எதுக்கு படைத்தார்? மனிதனை தன்னை துதிக்க ஆராதிக்கிறதுக்காக படைத்தார். தன்னை நோக்கி பார்த்து மனுஷனோடு கூட அவர் உறவாடி அவனோடு பேசி மகிழ்வதற்கும் தன்னுடைய குழந்தையாக, சகோதரனாக, நண்பனாக இருப்பதற்கு அவர் விருப்பப்பட்டுக்கிட்டு தான் அவர் மனுஷனை படை. அதான் நீங்கள் ஆதியாகமத்தில் கூட படிக்கலாம். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோட கூட பேசுறதுக்காக கீழே வர்றார். அவர் சத்தத்தை கேட்டு தான் இவங்க 2 பேரும் பாவம் செஞ்சதுனால உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மனிதனுடைய படைப்பு பூமியில் எதற்கு? மனிதனை ஏன் பூமியில் படைக்கணும், எதற்காக படைக்கணுன்றதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வெளியிடுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.